பாருங்க, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21வது வசனம். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுவாராங்க. நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். சரியா? நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் அப்படின்னா நீதினா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? நீதி என்னன்னா அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறது நீதி. முதலாவது தேவனுடைய கர்த்தரை நம்மளை ஒப்பு கொடுக்கிறது நீதி. சரியா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்ப நீதினா என்னன்னு தெரியுதா? அதிகாலையில தேவன் தேடுகிறது நீதி. ரெண்டாவது நீதி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும், அவர் கட்டளைகளை கை கொள்ளணும். கர்த்தர் பாரமான கட்டளைகளை நம்மளுக்கு கொடுக்கல. சரியா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இதுதான் கற்பனை. இது ராஜரீக கட்டளை. இயேசு கிறிஸ்து ராஜரீக கட்டளையா சொல்றாரு. சரியா? அப்ப நீதினா என்னது? தேவனை முதலாவது தேடணும், ரெண்டாவது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இதுதான் நீதி. இதுல பாரமா எது இருக்கு அவங்களுக்கு கை கொள்ள? கர்த்தர் பெரிய காரியத்தை சொல்றாரா? மலையில இருந்து மலையில இருந்து இறங்குன்னு சொல்றாரா? இல்லல்ல. நீதி இதுதான் நீதி. இது செஞ்சாலே நீதிமான் தான். ஏசு சொல்றத நம்ம கேட்டு நடந்தால நீதிமான் தான். அப்ப நீதி தெரிஞ்சுச்சா? அப்ப தய அப்படின்னா என்னது? சில பேருக்கு பைபிள் படிப்பாங்க, அர்த்தம் புரியாது. சரியா? அப்ப பைபிளுக்குள்ள அர்த்தம் தெரிஞ்சாதான் அவங்க பைபிளை வாசிக்க முடியும், புரிஞ்சுவிட முடியும். அப்ப நம்ம நீதியையும் தயையையும். அப்ப தயனா என்னது? தயனா சில பேருக்கு தெரியாது. சரியா? தயனா என்னதுன்னு தெரியாது. தயனா நன்மை செய்வது. தயனா முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நன்மை செய்வது. ஒரு பஸ்ல தான் போறான், வயசானம்மா உட்கார்ந்தம்மா அப்படின்னு சொல்றது கூட ஒரு நன்மை தான். சரியா? நம்ம பணம் காசு பொண்ணு பொருள் எது கொடுக்கணும்னு வரல, ஒரு சிறு உதவி செஞ்சாலும் அது நன்மை. சரியா? அதான் தய. அப்ப ஒரு மனுஷன் நீதியாகவும் நன்மை செய்கிறவனாகவும் பின்பற்றணும். நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் எவன்? பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும். அப்ப ஜீவன்னா யாரு? ஜீவன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அப்ப ஜீவன் எங்க இருக்குன்னா இயேசு தான். சரியா? அப்ப ஜீவன் தெரிஞ்சுக்கிட்டா அப்ப நீதி, திருப்பி ஒரு நீதி வருது. அப்ப நீதினா என்னன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு மனுஷன் அறியும் போது அவர் நீதியை குறித்து பேசுவார். சரியா? பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து நமக்கு தெரிவிப்பார். சரியா? அப்ப இயேசு அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதியை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நம்மளை போதிப்பார். சரியா? மனுஷன் 24 மணி நேரம் ஒரு மனுஷனுக்கு போதிக்க முடியாது. சரியா? ஒரு ஊழியக்காரனே விசுவாசி வீட்டில் போய் உட்காந்து மணிக்கணக்கில் பேச முடியுமா? வீடு வாசம் கிடையாதா? எல்லாத்துக்கும் வேலை தானே. அப்ப யாரு நம்மளுக்கு போதிப்பா அப்படின்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மளை வழி நடத்துவார். அப்போ அப்படி வழி நடத்துகிறவன் மகிமையை கண்டடைகிறான். மகிமைனா என்னதுன்னா தேவனுடைய அசாத்திய ஒரு வல்லமை. சரியா? இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்தோட அருமை என்ன பெருமை என்ன அப்படின்னா இயேசுவோட வாழ்றவங்களுக்கு தான் நல்லா தெரியும். சரியா? இயேசு எவ்வளோ நன்மை செய்கிறாரு. இயேசுக்கு ஏதாவது நம்ம கொடுத்துட்டோமா? அனுதினமும் பாதுகாக்கிறாரு. அனுதினமும் தீங்குக்கு பிள்ளைக்கு பாதுகாக்கிறாரு. ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல தேய்ச்சிக்கிறாரு. சரியா? அப்போ கூட நமக்கு 2 தூதர்கள் வர இருக்காங்க. இயேசுவா கும்பிடுறவங்களுக்கு 2 தூதர்கள் அலாட் பண்ணி இருக்காரு. சரியா? நம்ம படத்துல ரோட்ல நடக்கும், பஸ்ல ஏறோம் வாரோம், அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்காக நியமிக்கப்பட்ட 2 தூதர்கள் உண்டு. இயேசு விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் 2 தூதர்களை விட்டுருக்காங்க. அவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத அசுத்த ஆவிகள், கிருமிகள், நோய் நொடிகள் எல்லாத்துலேருந்து நம்ம பாதுகாக்கிறாங்க.
சரியா? அவன் தான் மகிமையை கண்டடைவான். சரியா? சரியா? அப்ப ஒரு விசுவாசி, ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னா, சரியா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவளாக இருக்கணும். சரியா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ரெண்டாவது நன்மை செய்கிறவளா இருக்கணும். நன்மை செய்கிறவளா கிறிஸ்தவனாலே நன்மை செய்வாங்க. சரியா? அப்ப நன்மை செய்கிறவளா காணப்படணும். ரெண்டாவது அதை பின்பற்றணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு 9 நாள் தூங்கிடக்கூடாது. சரியா? டெய்லி நம்மளை பாதுகாக்கிற தேவன் டெய்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். காலையில் எழுந்திரிச்சு 5 அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்மை செய்கிறவங்களா காணப்படணும். அப்போ அதை செய்து பின்பற்றுகிறவன் ஜீவனையும், ஜீவனை இயேசு கிறிஸ்துவையும் அவர் மகிமையும் அவனுக்கு காண்பிப்பார். இதில் எதுவும் கஷ்டமே இல்லைல்ல. அப்போ சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சமீபமாக இருக்கிற கர்த்தர் சொல்றாரு, சமீபமாக இருக்கிறேன். உங்களுக்கு சமீபமா இருக்கிறாரு. இயேசுவே நான் என்னன்னு கேட்பாரு. கேட்பேன், 10 மைல் தூரம் நீ போ, காட்டுக்குள்ள போய் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இருந்த இடத்துல தேவனாக கூப்பிட என்ன செய்யுது? இயேசுவே நினைச்சா என்னன்னு கேட்பாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் விட்டுட்டு எதுக்கு நீங்க எதுக்கு அறிவு இல்லாம இருக்கக்கூடாது. சரியா? ஆண்டவர் மூளையில தான் அறிவு இருக்கு. மூளை அறிவை நம்ப கூடாது. கிறிஸ்தவங்க என்ன செய்யக்கூடாது? மூளை அறிவை, இருதயத்துக்கு அறிவு உண்டு. இருதயம் அறிவா இருக்கணும். மூளை அறிவு தான் உலகத்துல எல்லாருமே நம்புவாங்க. சரியா? மூளையிலையும் அறிவு உண்டு. அது உலகத்தில் இயேசு அறியாதவங்களுக்கு மூளை அறிவை பயன்படுத்தி அவங்க கிடைச்சிடுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சவங்க மூளை அறிவை நம்ப கூடாது. இருதயத்துல இயேசு அறியக்கூடிய பலன் கொடுப்பாரு. நம்ம இருதயம் சகலத்தையும் அறியும். இருதயம் நீதிமான் சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள் சொல்லியிருக்கு. அப்ப நீதிமான் சகலத்தையும் அறிந்து கொள்வார்கள்னா மூளை அறிவில் அல்ல, இருதயத்தின் அறிவில். சரியா? இந்த அன்பான தேவனை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா சமாதானமா இருக்கும்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த யூடியூப் சேனல் பார்க்குற யாருக்கும் கர்த்தருடைய அனுக்கிரகம் கிடைக்கும்படியா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.